ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி எவ்வில்ல டனல் அனிமோட 35வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது முன்னாடி எபிசோடெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடு உள்ளார போயிடலாம். நம்ம ஆன்சிஸ்டர் பாய்பிள்ளைங்களோ பரவாயில்ல, இவனுடைய கோஸ்ட் டிமன் படி முன்னாடி இருந்ததை விட பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளோ சீக்கிரமாக இதை கம்ப்ளீட் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இவன் இன்ஜுரி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபவுண்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ஒரு வழியா என்னுடைய ஃபவுண்டேஷன் பில்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கோல்டன் டேனோடைய அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதுதான் மிச்சம். இதுக்கப்புறம் என்னால் இன்னும் 500 வருஷத்துக்கு உயிரோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷமா வெளியில வர பைசோச்சன்னு கூப்பிட்ட நம்ம ஹீரோக்கு ஒரே சாக்கு. என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நீங்க கல்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரி, 500 வருஷம் ஏதோ சொன்னீங்களே, அது என்ன? அது வந்துன்னு கேட்க ரெண்டு பேரும் திரும்ப மாறி மாறி கண்ணாலே சண்டை போட ஆரம்பிச்சாராங்க. அடடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாங் ஜின்வானுக்குள்ளார கொலை பண்ற அளவுக்கு வெறி இருக்கே. இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற மெய்யும் நம்ப முடியாது. அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ட்ரிக் பண்றது தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுக்கு என்னவான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. பைசோச்சான்னு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ரத்தம் வாந்தி எடுத்த மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு, என்ன தனியா விடுங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், என்னுடைய உடம்பு சரியாயிடுன்னு சொல்லிட்டு இருக்கமோ பார்த்தா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தனியா விடுங்கன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோவோ உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. நம்ம மெய் பண்ணோம், இந்தாங்க இதை குடிங்க, உங்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனான்னு நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் என்னடி தெரியும், குழந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க, ஒருத்தங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு கூட தெரியல, என்னை பார்த்து கத்துக்கோ பைசோச்சேன், இந்தா இது உனக்காக தானே சொல்லிட்டு ஊதிலாம் கொடுக்கவும் நம்ம ஹீரோக்கோ என்னவோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்க. பைசோச்சேன் இந்தா இதை சாப்பிடு, சொல்லு அதை பார்த்த நம்ம மெய் பொண்ணு கடுப்பாயிட்டு, பைசோச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட நான் கொடுத்தது தான் நல்லா இருக்கும், இவ எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல எப்படியெல்லாம் இருந்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அடியே வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டியா, நீ வாய முடிக்கிட்டு உன்னுடைய வேலையை பார்க்க மாட்டியா, உன்னுடைய செக்டுக்கு போக மாட்டியா, அதை பத்திலாம் நீ சொல்லாத பைசோச்சான், என்னுடைய இல்ல அவரு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணி வைக்கவும் என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ சாப்பாடை நான் ஒருத்தனை எப்படி சாப்பிட முடியும், சரி வேற வழியில் ஃபர்ஸ்ட் நான் இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம இரவோ என்னத்தையும் சாப்பிடலான்னு போக நம்ம மெய் பண்ணோம். அது இல்லை, நம்ம செக்டை சேர்ந்த இந்த சாப்பாட்டை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், இது தானே உங்களுக்கு பிடிக்கும், இதை சாப்பிடுங்கன்னு இழுத்துக்கிட்டு போக நம்ம ஹீரோயினும் அவரே இதை தான் சாப்பிடணும்னு விரும்புறாரு. அவரை எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ற, ஒழுங்கா விடு பைசோச்சா, நீ இதையே ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கவும், தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்னுடைய கையை விடுறீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்து நம்ம ஹீரோடைய கையை உடைச்சு விட்டுறாங்க. ஆஹா, சோலி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ மயக்கம் பட்டு விழா. நல்ல வேலை, இது எல்லாம் வெறும் கனவா, இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி போயாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே வெளியில வந்து பார்த்தா, பைசோச்சான் நீங்க எழுந்துட்டீங்களான்னு ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. பைசோச்சான் உனக்காகவே நான் இதை சமைச்சு கொண்டுகிட்டு வந்திருக்கேன், என்ன சமைச்சு கொண்டுகிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எங்க இருந்து பார்த்தோம், இதை கொஞ்சம் பாருங்க பைசோச்சான். ஆஹா, நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே மயக்கம் போட்டு விழுதுற மாதிரி ஆக்டிங்க கொடுக்க. பைசோச்சான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து எனக்கு தலை சொத்துற மாதிரி இருக்கு, அதனால என்ன கொஞ்சம் தனியா விடுங்க, இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம், ஒன்னால தாண்டி இப்படி ஆயிடுச்சு, இல்ல இதுக்கெல்லாம் சாங்கு நீ தான் காரணம், ஒன்னால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நைஸாக இருந்து தப்பிச்சு வெளியில வந்து ரெண்டு ஆன்செஸ்டருக்கும் என்னுடைய வணக்கங்கள்னு நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு இருக்க. சரி, உன்னோட இன்ஜுரி இப்போ எப்படிரா இருக்கு, என்னுடைய இன்ஜுரி எல்லாம் சரியாயிடுச்சு, நான் சீக்கிரமா பேட்டில் ஃபீல்டுக்கு போய் ஆகணும், ஆனா நீ கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுடா, எனக்கு ரெஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் எனக்கு முக்கியம், அதனால நான் சீக்கிரமா பேட்டலோடைய ஃப்ரண்ட் லைனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு நான் டிரான்ஸ்மிஷன்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லவும், என்ன நாளைக்கு அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நான் நம்மளுடைய டிசபிளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதனால சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஆனா பைசோச்சான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் இன்னைக்கே அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போய் ஆகணும், ஆனா நாளைக்கு தாண்டா என்னால டிரான்ஸ்மிஷனை ஓபன் பண்ண முடியும், அவசரப்படாத, நான் இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிளம்பி போகவும், அந்த சைடு இல்லடா இந்த சைடுன்னு சொல்ல திரும்ப டைரக்ஷனும் மாறி போய்கிட்டு இருக்கவும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பார்த்து திருப்பிக்கிட்டு கோவமா நின்றுகிட்டு இருக்க. ஹீரோவோ அப்படியே சோடல பறந்து வந்துகிட்டு இருக்கவும்,
சீனியர் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பற்றி பேசணும். என்னடா தான் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு இல்லைன்னா இப்போ ஃப்ரீயாக இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகலாமா? ஆனால் எதுக்குடா திடீர்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் நார்மலான ஒருத்தன். என்னால் அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. அந்த இடத்துல என்னுடைய உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னை நீங்கள் இங்கே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஒருத்தனோ கீழே விழவும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ரீசெண்டாக இப்போ தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னா இங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு என்னவோ வெடிச்சு சதருவோம். ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாங்கிருந்து கிளம்பி போக உங்களுடைய கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்கவும் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்க. அவங்கள யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணை 3 பேரை சேர்ந்த கும்பல் போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் அவனும் அதை தடுத்து நிறுத்துறான். என்னடா அந்த பொண்ணை காணன்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ பின்னாடி வந்து 3 பேரோடைய கதையை முடிக்கவும் எங்கம்மா தப்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் எனர்ஜி அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கவும் சிஸ்டர் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அவனும் குறுக்கால வந்து அதில் மாட்டிக்கிறான். என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நோ வேணாண்டான்னு சொல்லிட்டு கிட்ட போக அதுக்குள்ளார அவனுடைய கதையை முடிச்சு தூக்கியே போட்டாரான். நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரான். எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய கதையை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அவளுடைய சோடை பயன்படுத்தி அவனுடைய உடம்புல குத்த அந்த இருந்து தப்பிச்சு வேற ஒரு உருவத்துக்கு மாறி போய் ரொம்ப போட்டு தள்ளான்னு போக எவனோ ஒருத்த வந்து தடுத்து நிறுத்தவும் அதுல இருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த காடு ஃபுல்லா தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இது கோல்டன் அண்ட் கல்டிவேட்டரோடைய பவரா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கும் அடிபட்டு உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கமோ எதுக்காக சிஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா என் கூட சேர்ந்துரு, இல்லைன்னா அநியாயமா உன்னுடைய உயிர் போயிடும். என்ன ஆனாலும் நான் உன் கூட சேரவே மாட்டேன்டா. ஆல்ரெடி நம்மளுடைய இடத்துல பாதி அழிஞ்சிருச்சு. இப்ப நீ என் கூட சேரலனா நீயும் இறந்து தான் போவ. எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டை சேர்ந்த பைசோச்சனுடைய கதையை நான் கண்டிப்பாக முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எங்களுடைய மிஷின் வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது அவன் ஒருத்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கேட்குறேன். நம்ம ஹீரோவோ வரத்து பின்னாடியே சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கமோ அந்த பொண்ணும் என்ன ஆனாலும் பேட்டலில் நான் இறந்து கூட போவனே தவிர உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவனோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு என்னத்தையும் அனுபவம் அது அவனுடைய ஸ்பிரிட் பாடியாக மாறி அவளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஸ்மோக் பாம்பை தூக்கி போட 2 பேரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆச்சரியத்தில் இருக்கமோ நம்ம ஹீரோவோ இன்னும் சில ஸ்மோக் பாம்புகளை தூக்கி போட்டு அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகமூட்டமா மாத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே டக்குன்னு பின்னாடி வந்து என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூடவே இழுத்துக்கிட்டு போயிடுறான். என்ன தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. நான் உன்னை இந்த தடவை காப்பாத்திட்டேன். நீ இதுக்கப்புறம் உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவோம். அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போக அதை நோட் பண்ற நம்ம ஹீரோவோ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன்னு கேட்க அதுக்குள்ளார எங்க இருந்த ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி வந்து முன்னாடி இருந்த மரத்தை 2 துண்டா வெட்டி தள்ளிடுது. அரே பாய் ஒரு நிமிஷம் இல்லை, நீ தானடா பைசோச்சன்னு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ தான் பைசோச்சன்னு. போய் அவனை தாக்குங்கடான்னு சொல்ல யங் மாஸ்டரே அடிக்க வரீங்களடா. ஆன்சிஸ்டர் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி எங்களை அனுப்பினாரு யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் கோல்டன் அண்ட் கல்டிவேட்டர் போல நம்ம இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பவும் இந்த ஆன்சிஸ்டருங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க கூட இருக்கிறதுக்கு என்னை அனுமதிங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், அதுவே எனக்கு போதும். சரி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி நம்ம அல்ல கை பாயபுலியோ பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனுங்களும் எங்களுடைய செக்டர்ல இருக்கிறப்ப தாண்டா அவனுடைய சக்தி அதிகரிச்சு அது இதுன்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ என்னுடைய கதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி நீ ஏதோ செய்யணும்னு சொன்னியா அதை போய் செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வேற லெவலில் என்ட்ரி கொடுத்துட்டு வயசானா நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்த்துட்டு திரும்ப சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அவருடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்லி யார் சொன்னாங்கன்றத அடுத்த எபிசோடில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோட் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.